إن الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه تبارك وتعالى في محكمه التنزيل وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وأعدت للمتقين صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم التائب من الذنب كمن لا ذنب له صدق رسول الله صلى الله عليه وسلم. ஏக வல்லவன் அல்லாஹ்வை முதற்கண் போற்றி புகழ்ந்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹ்வுடைய அருமை திரு தூதர் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய ஹாஃபில்களே, அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, புண்ணியம் பூத்து குலுங்கும் கண்ணியமான ஒரு ரமலானை கண்ணுக்கு குளிர்ச்சியாக கல்புக்கு மகிழ்ச்சியாக அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்ற மகத்தான அருட்கொடை இந்த நிஅமத்தை இன்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் சுவைத்துக் கொண்டிருக்கிறோம், ருசித்துக் கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தந்த நிஅமத்தை எவ்வாறு நாம் அனுபவிக்கிறோம் என்பதையும் அல்லாஹ் நம்மிடத்திலே இருந்து கணிப்பீடு செய்து கொண்டிருக்கிறார். பயிற்சி பாசறையாக மனிதனுக்கு பண்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் பயிற்றுவிக்கின்ற ஒரு பயிற்சி பாசறையாகத்தான் இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்திருக்கிறது. மனிதனை மனிதனாக மனிதனிலும் புனிதனாக புடம்போடப்படுகிறான் இந்த மனிதன். மனிதனுடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், கட்டுப்பாடுகள் சிறந்த முறையிலே பேணப்படுவதற்கான ஒரு மகத்தான பயிற்சியை இந்த சிறப்புமிக ரமலான் இன்று நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்று நாங்கள் ஒவ்வொருவர்களும் 7வது நோம்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். 7வது நோன்பை நோற்றுக் கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கைகளை பாருங்கள். வானம் 7, பூமி 7. அதே போன்றுதான் தவாபுடைய எண்ணிக்கையை பாருங்கள். 7 தவாபு சுற்றுகள் 7, சை ஓடுகின்ற நேரம் அது 7. அதே போல புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவும் 27. இன்று நாம் பிடித்திருக்கிற நோன்பும் 7. அல்லாஹ் இந்த 7க்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தையும் ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியையும் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ரமலானை தந்த அல்லாஹ்வை நாங்கள் எவ்வாறு நன்றி செலுத்தி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நோம்பாளிகளை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறார்? அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இன்னபில் பாபு ஜன்னா, இன்னபில் பாபி ஜன்னத்துன் வயக்கூலுஹு ரையான். சொர்க்கத்திலே ஒரு தலைவாசல் இருக்கிறது. அந்த தலைவாசலுக்கு ரையான் என்ற பெயர் சொல்லப்படும். அந்த ரையானுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. சொர்க்கத்துக்கு ரையா. கியாமத்துடைய நாளையிலே நோம்பாளிகள் அனைவர்களும் அழைக்கப்படுவார்கள். அவரிடத்திலே சொல்லப்படும், இந்த ரையான் வழியாக நீங்கள் எல்லோர்களும் சொர்க்கத்திலே நுழைந்து விடுங்கள். எனவேதான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் அந்த ரையான் வழியாக சுவனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அருமையானவர்களே, இன்றை நான் உங்களுக்கு மத்தியிலே ரமலானுடைய சிறப்புகளில் சிலவற்றை மாத்திரம் சுருக்கமாக சொல்லி விடைபெற விரும்புகிறேன். அருமைக்குரியவர்களே, ரமலானுடைய சிறப்பு எப்படிப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோம்பாளியுடைய தூக்கத்தை பற்றி சொன்னார்கள். பகலெல்லாம் படுத்து உறங்குவதல்ல, குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு நாங்கள் தூங்கி விழிக்கிறோம். இந்த தூக்கம் ஏனைய காலத்தை போன்ற ஒரு தூக்கம் உறக்கமும் அல்ல. அது ஒரு இறை வணக்கத்தோடு அப்படியே இணைந்து அதை நெருங்கி இருக்கிறது. இதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நௌமுஸ் ஸாயிமி இபாதா. ஒரு நோம்பாளுடைய தூக்கம் இருக்கிறதே, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். தொழுவது, அதே போன்ற திலாவத்து செய்வது,
திக்ர் செய்வது, ஔராது ஓதுவது, இவைகளை போன்ற ஒரு இறை வணக்கமாக இந்த ரமலானுடைய தூக்கத்தையும் அல்லாஹ் கணிப்பீடு செய்கிறான் என்றால் சிந்தனை செய்து பாருங்கள் அருமைக்குரியவர்களே. அதே போன்று இபாதா, அவருடைய மூச்சுக்கள் இருக்கிறது, வனப்சுஹு இபாதா, அவருடைய மூச்சுக்கள் இருக்கிறது, அந்த மூச்சுக்களும் கூட தஸ்பீகாக கணிப்பீடு செய்கிறது. ஒரு நோம்பாளுடைய தூக்கம் வணக்கம், அதே போல அவருடைய மூச்சுக்கள் தஸ்பீக், அதே போன்ற அமலுஹு முலாஅபா, அவர் செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பான கூலிகளை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருக்கு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனைய காலங்களைப் போல அல்ல, இது ஒரு பொற்காலம், ஒரு வசந்த காலம், அமல்களுடைய அறுவடை காலம். விவசாயிகளை பாருங்கள், இன்று மழையிலே வெள்ளத்திலே வேளாண்மைகள் எல்லாம் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய விவசாயத்தை, விளைந்த நெல்லை அறுவடை செய்ய முடியாமல் இருக்கிறது என்று அங்கலாக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய பேரருள் இன்று சில தினங்களாக அல்லாஹ் சூரிய வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விவசாயத்தை அறுவடை செய்வதற்கான ஒரு சீசன் போலதான் இந்த ரமலான் அமல்களுடைய அறுவடை சீசன். இந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுகள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நற்கூலி, எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த ஒரு ஃபர்லுக்கு 70, ஒரு ஃபர்லுக்கு 70, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய கூலி. இப்படியாக நன்மைகளை இரட்டிப்பாக பன்மடங்கு பெருக்கி இந்த அல்லாஹ் இந்த உயர்ந்த நன்மைகளை நமக்கு தருகிறான். ஏனென்றால் அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. நபிகளார் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விடயம்தான், ஒரு நோம்பாளிக்கு என்னுடைய ஏனைய உம்மத்தினர்களை விட, ஏனைய சமுதாயத்தர்களை விட என்னுடைய உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் 5 வகையான சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். மனிதன் சிறந்தவன், படைப்பிலே சிறந்தவன், குணத்திலே சிறந்தவன், ஒழுக்கத்திலே சிறந்தவன், பண்பாட்டிலே சிறந்தவன், எல்லாவற்றிலும் மனிதன் சிறந்தவன் தான், உயர்ந்தவன், சந்தேகம் இல்லை. ஒவ்வொருடைய செயல்பாடுகளை பொறுத்து லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் நிச்சயமாக மனிதனை ஒரு சிறந்த ஒரு அழகான படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று வர்ணிக்கின்ற அல்லாஹ் தும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், அவர்களுடைய நடவடிக்கைகளின் பொறுப்போர்களாகத்தான் அவர்கள் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். 72 வயதுடைய ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு சகோதரர், ஊடகவியலாளருடைய ஒரு தந்தை, ஒரு 16 வயசை மதிக்கத்தக்க ஐசிக்கு இலக்கான ஒரு இளைஞனாலே ஹயருக்கு அமர்த்தப்பட்டு ஒட்டோவிலே கூட்டிக் கொண்டு செல்கின்ற நேரம் கூறிய ஆயுதத்தாலே இந்த ரமலானிலே குத்தி கொலை செய்கிறான். சிந்தனை செய்து பாருங்கள் அருமைக்குரியவர்களே, அவருக்கு ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும், சொர்க்கத்திலும் அவர் ஷஹீதுகளுடைய பட்டியலிலே இடம்பெற வேண்டும். இந்த அளவுக்கு ஒழுக்கமும் பண்பாடுகளும் அப்படியே சீர்கட்டு போயிருக்கின்ற ஒரு காலத்திலே இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சிறையிலே இருக்கின்ற தன்னுடைய நண்பனை சந்திப்பதற்காக ஒரு பெண்மணி போகிறாள். அந்த அவள் கொண்டு போகக்கூடிய அந்த உணவிலே எதை பூசிக்கொண்டு போகிறாள்? ஐஸை தடவி கொண்டு போகிறாள் கொடுப்பதற்காக. அதை உடனே அவர்கள் சிஐடிகள் கண்டுபிடித்து அரஸ்ட் பண்ணுகிறார்கள். இந்த அளவுக்கு போதைப் பொருளுடைய பாவனைகள் உலகத்திலே இன்று கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய குணங்களும் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் அப்படியே தலைகீழாக நின்று தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின் என்று அல்லாஹ் அதைத்தான் வர்ணிக்கிறார். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 சிறப்புகளை சொன்னார்கள். அது எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படாத சிறப்பு. முதலாவது விடயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஒரு நோம்பாளுடைய வாயின் வாடை அது துருவாடை அல்ல. யாரும் அதை துருவாடை என்று முகத்தை சுளிக்கவோ அல்லது முகத்தை திருப்பவோ முடியாது. அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட சுகந்தம் தரக்கூடிய வாடை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சிறப்பித்தார்கள். இரண்டாவது சிறப்பு, ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்கின்ற வரையிலும் மலாயிக்காமார்கள் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பாவ மன்னிப்புக்கு இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை செய்து பாருங்கள், ஒரு நோம்பாளி அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்துகிறான். அமரர்கள் மலாயிக்காமார்கள் இந்த பூமுகத்துக்கு இறங்குகிறார்கள். அவர்கள் இறங்கி என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு நோம்பாளிகளுக்கும் இஸ்திக்பார். இந்த நோன்பு ஒரு துஆவுடைய காலம். அதே நேரத்தில்
பதுவாவும் இந்த நோம்பிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அப்ப நோம்பாளிகளுக்காக மலாய்க்காமார்களுடைய அந்த மேலான இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கேட்கப்படுகிறது. 3 பேருடைய துவா அங்கீகரிக்கப்படும், நிராகரிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாமுல் ஆதில், ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான, சத்தியம் தவறாத ஒரு தலைவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நோம்பாளி நோன்பு திறக்க நேரம் வரையிலும் அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு அடுத்தபடியாக 3வது இடம்தான் தாவத்தில் மதுலூம், அநீதிழைக்கப்பட்டவருடைய துவாவும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அவர் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இல்லை. அவர் ஒரு இறை நிராகரிப்பாக இருந்தாலும் அவரும் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தினால் அதுவும் கபூல் செய்யப்படும். இப்படியாக மலாய்க்காமார்களுடைய அந்த மேலான இஸ்திக்பார் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்தது 3வது விடயம், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார். தலைப்புறைக்கு முன்னாலே அலங்கரிக்கப்படுகிற சொர்க்கம், ரமலானுக்கு முன்னாலே அலங்கரிக்கப்படக்கூடிய சொர்க்கம், ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை அல்லாஹ் மேலும் அழகுபடுத்தி அலங்கரிக்கிறான். அந்த சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்திலே கஷ்டத்தோடும் துன்பத்தோடும் வறுமையோடும் பிரச்சனைகளோடும் வாழ்ந்தவர்கள் எல்லாம் உன்னை வந்து சேருவார்கள் என்று அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பார்த்து சொல்கிறான். சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். சொர்க்கத்தை அல்லாஹ் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறான். இதைத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல் ஃபக்ரு ஃபக்ரி, ஃபக்ரி வறுமை எனக்கு பெருமை என்றார்கள் அந்த மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது 3வது விடயம். 4வது சிறப்பு என்ன தெரியுமா? வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றார்கள். அது ஒரு சிறப்பு. ஏனைய காலங்களைப் போல அல்ல, இந்த ரமலானிலே ஒவ்வொரு அடியார்களும் நன்மையான இபாதத்துகளிலே பரிபூரணமாக ஈடுபடுவதற்கு பக்கபலமாக அல்லாஹ்வுடைய உதவிகள் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஷைத்தானுடைய ஊடுருவல்களும் அவர்களுடைய அழுத்தங்களும் அச்சுறுத்தல்களும் ஒரு பொழுதும் அவனிடத்திலே, அந்த அடியானிடத்திலே நிச்சயமாக மேலோங்க செய்யாது. அதனாலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஜா ரமலான், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் என்றார்கள். இன்று முதல் அல்ல, தலை நோம்பிலே, நோன்பு ஆரம்பத்திலே இருந்து அந்த சொர்க்கத்தின் வாயில்கள் அனைத்தும் திறக்கப்படுகின்றன. அருமையான அப்படியே விலங்கிடப்படுகிறான். அதுவும் இந்த நோம்பாளிக்கல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்ததாக 5வது சிறப்பு என்ன தெரியுமா? ரமலானுடைய இறுதி நாளில் அனைவர்களுக்கும் மன்னிப்பு வழங்கப்படும். இது 5வது சிறப்பு. இதை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகாபா பெருமக்கள் நபிகளாரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அது லைலத்துல் கத்ருடைய இரவா, இப்படி மன்னிப்பு வழங்கப்படக்கூடிய இரவு என்று கேட்கின்ற பொழுது மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், இல்லை, ஒரு வேலைக்காரன் ஒரு வேலையை செய்துவிட்டு கூலி எதிர்பார்ப்பதை போல அவர்களுக்கு கூலியை வழங்குகின்ற நாள் அந்த இரவுதான், அந்த இறுதியான இரவு என்று உயர்தரமான அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம். இந்த 5 சிறப்புகளும் இந்த நோம்பாளிகளுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஜன்னத்துடைய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்காக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் ஒரு நோம்பாளியுடைய நோம்பினுடைய நோக்கங்கள் பரிபூர்ணத்துவம் பொருந்தியதாக அமைய வேண்டும். அருமைக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒன்றை சொன்னார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், நலன் பெறுவீர்கள். அல்லாஹ் நோன்பு பிடிப்பதன் மூலம் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கும் அல்லாஹ் ஒரு உந்து சக்தியாக இந்த நோன்பை வைத்திருக்கிறார். நாங்கள் நினைக்க கூடாது, நான் உடல் நல குறைவோடு இருக்கிறேன், அதுக்காக நோன்பு பிடிக்கிறேன் என்ற நோக்கம் நமக்கு வரக்கூடாது. படைத்த அல்லாஹ் கடமையாக்கிய நோன்பை அவனுக்காக நான் பிடிக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீயத்தோடு ஒரு சகோதரர் நோன்பு பிடிப்பார் என்றால் என்ன செய்யப்படும்? அவருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். உலகத்திலே 2 நிஅமத்துகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விடயம், நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கதீர்,
இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்த 2 அருக்கொடைகள், அந்த அருக்கொடைகளிலே சிலர் அநேகமானவர்கள் அதை விரயம் செய்கிறார்கள், வீணடிக்கிறார்கள். ஆனால் அதிலே பெரும்பாலும் எல்லோர்களும் அதிலே பயன்பெறுவதில்லை என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸிஹா, ஒன்று ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நிகமத்துக்கு உலகத்திலே ஈடு இணையாக எதையுமே சமப்படுத்த முடியாது இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு. இன்றைக்கு நோன்பு பிடிப்பதற்கு என்ன தேவை? ஆரோக்கியம் வேண்டும். பள்ளி வாசலை நோக்கி வருவதற்கு உடல் நலம், தராவீஹ் 22 ரக்காத்து தொழுவதற்கு உடல் நலம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கு உடல் நலம். இந்த உடல் நலம் என்பது அல்லாஹ் தந்த நிஅமத். அதுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும், எவ்வளவு சுக்குர் செய்ய வேண்டும், அல்லாஹ் எவ்வளவு ஏற்றி போற்றி புகழ வேண்டும். இன்னும் ஒன்றை சொன்னார்கள், அல் ஃபராஹ், ஓய்வு நேரம். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த ரமலான் எவ்வளவு ஓய்வை தந்திருக்கிறது. ஏனைய காலங்களை போல அல்ல. மனிதன் 24 மணி நேரமும் பிஸி, அங்கால பசி, இவன் பிஸி, ஓடிக்கொண்டே இருப்பான் சகோதரர்களே, வயிற்று பசிக்காக. ஆனால் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அருக்கொடை அமைதியை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு அமைதியாக இருக்கிறது, எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறோம். பாருங்கள், உள்ளத்தை தொட்டு கேளுங்கள், அல்லாஹ் தந்த நியமத்திலே எவ்வளவு பெரிய நிம்மதி இருக்கிறது. மஸ்ஜிதுக்கு வந்து தொழுது இங்கே நடக்கக்கூடிய உலமா பெருமக்களினாலே ஒவ்வொரு நாளும் செய்யப்படுகிற இந்த பயானை கூட கொஞ்சம் கேட்டு இந்த காதால எடுத்து உள்ளத்திலே கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவது என்பது ஆக பெரிய நியமத். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீங்க வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீங்கள் நசியத்து செய்யுங்கள், உபதேசம் செய்யுங்கள், பயான் செய்யுங்கள், அது மூமின்களுக்கு தான் பயன் பெறும். அப்ப அடிக்கடி அடிக்கடி ரமலானிலே பயான், தொடர்ச்சியான முறையிலே பயான். ஏன்? இந்த உம்மத்துக்கு அந்த பயான்கள் போய் உள்ளத்தை சென்றடைய வேண்டும். பயான் செய்யப்படவில்லை என்றால் உள்ளம் துருப்பிடித்து விடும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சுக்கள் அடிக்கடி அடிக்கடி, வாராந்த குதுபா, நாளாந்த பயான், அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் செய்யப்படக்கூடிய உபதேசங்கள் ஒவ்வொரு மூமின்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய கட்டளையான குர்ஆன் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையிலே ஒரு உயர்தரமான ஓய்வு நேரத்தையும் நாங்கள் சிறந்த முறையிலே இபாதத்துகளிலே குர்ஆனுக்கும் ரமலானுக்கு இடையிலே நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் ஜிப்ரீல் இறங்குவார்கள். நபிகளாரிடத்திலே குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடுவார்கள். நபிகளார் ஓத ஜிப்ரீல் கேட்பார்கள், ஜிப்ரீல் ஓத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். வழமைக்கு மாறாக அந்த வருடம் 2 முறை பூமிக்கு இறங்கி விட்டார்கள். ஒவ்வொரு முறையும் இறங்க வேண்டிய ஜிப்ரீல் 2 முறை பூமிக்கு இறங்கி விட்டார்கள். இப்போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்திலே கேட்கிறார்கள், வழமைக்கு மாறாக ஒவ்வொரு முறையும் பிரசன்னமாகின்ற விஜயம் செய்கின்ற நீங்கள் இந்த ரமலானில் மாத்திரம் 2 தடவைகள் பூமுகத்துக்கு இறங்கி விட்டீர்களே, என்ன காரணம்? இப்ப சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து ஜிப்ரீல் ரூஹுல் அமீன் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், யா முஹம்மதே, உங்களுடைய அஜல் நெருங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய அழைப்பு உங்களை முன்னோக்கி வரப்போகிறது. அடுத்து வரும் ரமலான் உங்களுக்கு இல்லை, இந்த ரமலான் உங்களோடு முடிவடைகிறது. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றி உங்களை தன்னுடைய சொர்க்கத்தினுடைய மேலான அந்தஸ்துக்கு அழைக்கப் போகிறான் என்று சொன்னார்கள். அருமைக்குரிய பெருமக்களே, அதே போல இந்த ரமலான் எம்மிடத்திலே இன்று வந்தடைந்து 7 நோம்போடு இருக்கிறோம். அடுத்த ஒரு ரமலானை உங்களில் நாம் எத்தனை பேர், நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அல்லது யாராக இருக்கலாம், எவருக்கு எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ரமலானுடைய காலத்தை சந்திக்க முடியாமல் போகுமோ என்பதை பற்றி யாருக்கு நிச்சயப்படுத்தி சொல்ல முடியாது. மரணம், மனிதனுடைய இரணத்தை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான், மரணமும் அவனை தேடிக்கொண்டே இருக்கிறது. இரணத்தை தேடுகிறான், மரணமும் தேடிக்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலே, எந்த சந்தர்ப்பத்திலே, எந்த சூழ்நிலையிலே, எப்படியான நிலைமையிலே மரணம் வரும் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. அல்லாஹ் போதுமானவன். கிடைத்திருக்கின்ற சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கிடைத்திருக்கின்ற இந்த ரமலானையும் உரிய முறைகளிலே பயன்படுத்தி
உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். இன்றைய நிலையிலே சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார் அது ஃபுட்பால் கேப்டன் இம்ரான் கான். உங்களுடைய துவாக்களிலே அவருடைய விடுதலைக்காக நீங்கள் கெஞ்சி கேளுங்கள். ஒரு நாட்டிலே, இந்த நாட்டுக்கு ஸ்ரீலங்காக்கு வந்து இந்த கொரோனாவிலே மரணித்த எங்களுடைய முஸ்லிம் மையத்துகளை எரிக்கக்கூடாது என்று குரல் கொடுத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்த அந்த இம்ரான் கான், அவர் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் ஓட்ட மாவடியிலே கொண்டு போய் அடக்கம் செய்ய அந்த ஜனாதிபதி முடிவெடுத்தார். அப்படியானவர் என்று எங்கே இருக்கிறார்? சிறையிலே. இஸ்லாமிய சாம்ராஜ்யம், பாரசீக நாடு இன்று பலிக்கடாவா ஆக்கப்பட போகிறது. அந்த நாட்டுடைய கொள்கை நமக்கு தேவையில்லை. அவர்கள் சியாவா சுன்னாவா என்று நாம் அதை பார்க்கவில்லை. ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம், ஒரு இஸ்லாமிய பாரசீக நாடு. முகமது ரசூலுல்லா கேட்டார்கள், ரோம் வெற்றி கொள்ளப்படும், பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். கந்தக்கிலே கேட்ட 3 விடயத்திலே பாரசீகத்தையும் கேட்டார்கள். அந்த பாரசீகம்தான் இன்றைய ஈரான் நாடு. இன்று யுத்தத்தின் விளிம்பிலே இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், என்ன நிலைமை வரும், என்ன அமளிதுமைகள் வரும், எத்தனை ஆயிரம் உயிர்கள் பலியாக்கப்படும் என்றெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. உங்களுக்கு நினைவிருந்தால் அந்த நாட்டுடைய மக்களுக்காக அந்த யுத்தங்கள் வராமல் எல்லா முஸ்லீம்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு துவா செய்யுங்கள். அதே போல இந்த மஸ்ஜிதிலே பல வகையான முன்னேற்றகரமான ஹிதமத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், திரும்பும் திசைகள் எல்லாம் வேலை வெட்டிகள் வேகமாக நடக்கிறது. இது யாருடைய ஏற்பாடு? பணத்தை செலவழிப்பது, அது அல்லாஹ்வுடைய பணியிலே செலவழிப்பது, அதுக்காக நேரத்தை ஒதுக்குவது சாதாரணமான விடயங்களா சகோதரர்களே? இல்லை. இவைகளெல்லாம் அல்லாஹ் யாருக்கு எதை நாடுவானோ அதுதான் நடைபெறும். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். ஒரு நன்மையான காரியத்தை ஒரு மனிதர் செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேண்டும். அருமையானவர்களே, எனவே பள்ளிவாசல் இன்று ஒரு சொர்க்க புரியாக மாற்றமடைந்து கொண்டிருக்கிறது. இந்த மஸ்ஜிதில் நடக்கும் ஹிதுமத்துகளுக்காக, ஹிதுமத்து செய்கின்றவர்களுக்காக உங்களுடைய துஆவிலே அதை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். உலமாக்களுக்காக, ஹாஃபில்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய சிறப்பான இந்த பண்புகளை, பழக்க வழக்கங்களை நடைமுறைப்படுத்தி இந்த ரமலான் இறுதி ரமலானாக ஆகிவிடாமல் இன்னும் பல ரமலான்களை கண் குளிர்ச்சியோடு கண்டு கழித்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நரக விடுதலையையும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களை பெற்ற தாய் தந்தையர்கள் ஹயாத்தோடு இருந்தால் அவருடைய வாழ்நாளில் பரக்கத்தை உண்டாக்கி வையா அல்லாஹ். அவர்கள் மண்ணறையிலே, கபறுகளிலே அவர்கள் இன்று நிரந்தரமான கபருடைய வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உடைய கபர்களை சுவனத்தினுடைய உயர்ந்த பூஞ்சோலைகளாக நீ ஆக்கி தருவாயாக. எங்களுடைய மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், சகல மூமின்கள், முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் மக்ஃபிரத்து தருவாயாக. 7 நோன்புகளை பிடித்து விட்டோம். இந்த 7 நோன்புகளையும் யா அல்லாஹ் எங்களிடத்தில் இருந்து கபூல் செய்வாயாக. இன்னும் இருக்கக்கூடிய இதர நோன்புகளையும் நிரப்பமான முறையிலே நோட்பதற்குரிய உடல் நலத்தை உன்னிடத்திலே கேட்கிறோம், தந்தருள்வாயாக. ஆரோக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்கள் மத்தியிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கின்ற மக்களுடைய கண்ணீர்களை துடைத்து விடியா அல்லாஹ். வறுமையிலே வாழுகிற மக்களுடைய வறுமைகளை போக்கி விடியா அல்லாஹ். கடன் தொல்லைகளுக்கு அகப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுடைய கடன் தொல்லைகள் இருந்து அவர்களுக்கு விடுதலையை தருவாயாக. இந்த மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய ஹிதுமத்துகளையும் அதை செய்கின்ற நிர்வாகிகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து அவர்களுக்கு இம்மையினுடைய மறுமையினுடைய இணையற்ற நற்கூலிகளை தந்தருள் புரிவாயாக. எங்களுடைய ஹலாலான அனைத்து ஹாஜத்துகளையும் கபூல் செய்து எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون
வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.